பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் திமுகவுக்கு சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். சாத்தியக்கூறு பற்றி ஆய்வு செய்து மச்சேந்திரநாதன் தலைமையிலான நிபுணர் குழு அறிக்கை தந்தது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிபுணர் குழுவின் அறிக்கையை திமுக ஆட்சிக்காலம் முழுவதும் வெளியிடாமல் மூடி மறைத்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் திமுக வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நமது தொலைபேசி இணைப்பில் சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பரந்தூர் விஷயத்தில் திமுக வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறீங்க. விரிவா சொல்லுங்கய்யா. இல்ல, பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்ன போது விவசாயிகள் மத்தியில் தலைமையான எதிர்ப்பு என்பது இருந்தது. அதற்கு காரணம் நிலம் பொழுதுன்றதுக்காக மட்டுமல்ல, அந்த விமான நிலையத்திற்கென்று இவர்கள் அடையாளம் காண்ட அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட 13 ஏரிகள் என்பது இருக்காங்க. அந்த ஏரி பாசனத்தின் மூலமாக முத்துவகம் விளையக்கூடிய ஏறத்தாழ 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் என்பது இங்கே இருந்தது. அந்த கிராம மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமாகவும் விவசாயம் மட்டும்தான் இருந்தது. ஆகவே வாழ்வாதாரமும் பதி போய் நீர்நிலைகளும் அழிந்து இப்படி ஒரு இடத்துல விமான நிலையம் அமைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அது பற்றி ஆய்வு செய்வதற்கு திரு மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் குழு என்பது ஐஐடியில் இருக்கக்கூடிய உட்பட ஒரு நிபுணர் குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த நிபுணர் குழு கள ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்தார்கள். ஆனால் இன்றைய ஆட்சி திமுக ஆட்சி காலம் முழுவதும் அந்த அறிக்கை அவர்கள் வெளியிடவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட திட்டம் அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா, அதற்கு பொருத்தமான இடமா என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவுடைய அறிக்கையை வெளியிடாமல் மூடி மாற்றினுடைய நோக்கம் என்ன? அது சாத்தியமில்லை என்பதனால வெளியிடாமல் போனாங்களா, சாத்தியமில்லை என்று அவர்கள் பரிந்துரை செய்தார்களா? இன்றைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. நிபுணர் குழுவின் அறிக்கையை திமுக ஆட்சி காலம் முழுவதும் வெளியிடாமல் மூடி மறைத்தது, அதற்கு என்ன காரணம் அப்படி நீங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க? அந்த நிபுணர் குழு அறிக்கையில் என்ன இருக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, எங்களை போன்றவர்கள் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு நீங்கள் அந்த மச்சேந்திரநாதன் குழுவினுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நேரடியாக வற்புறுத்தலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அறிக்கையை வெளியிடாததிலிருந்து நிலையமாக அது அந்த பொருத்தமான இடமில்லை என்ற முடிவுக்கு அந்த நிபுணர் குழு வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை மூடி மறைத்து எப்படியாவது விமான நிலையத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதை மறைத்திருப்பார்கள் என்று நான் சந்தேகப்படுறேன். இன்னைக்கு இப்போது கூட அந்த அறிக்கையை வெளியில்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசு கூட அந்த மச்சேந்திரநாதன் குழு அறிக்கையில் என்னதான் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களும் சம்பந்தப்பட்ட மகிழும் விவசாயிகளும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இப்போது கூட அந்த அறிக்கையை வெளியிடலாம். இதோட சேர்த்து இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவியில போன செய்தி, இந்த நிலத்தை திரும்ப கொடுக்கலாமா, இந்த நிலத்துல வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாமான்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் என்பது நடந்திருக்கிறது. முழுக்க 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு ஒப்படைக்கணும். இரண்டாவது, ஒரு திட்டத்திற்காக நிலத்தை கையகப்படுத்திவிட்டு வேறொரு திட்டத்திற்காக அந்த நிலத்தை மாற்ற முடியாது. இதுதான் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2013 இருக்கிறது. ஆகவே இதை பற்றி விவாதத்திற்கே இடமில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை சம்பந்தப்பட்ட விவசாயிகள் ஒப்படைப்பது என்பதுதான் சட்டப்படியாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியமே தவிர இதற்கு பதிலாக இன்னொன்றுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்வதே சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் அல்லது சட்டத்தை பற்றி தெரியாமல் அமைச்சர் பேசியிருக்கிறாரா என்கிற சந்தேகம் என்பது எனக்கு எழுகிறது. நீங்கள் வலியுறுத்தியும் அந்த நிபுணர் குழுவின் அறிக்கையை திமுக வெளியிடவில்லை, திமுக ஆட்சியில் இருந்த பொழுது அதை வெளியிடவில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அந்த மறுத்ததற்கான காரணத்தை உங்களிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார்களா? இல்ல இல்ல இல்ல, எந்த விதமான காரணம் சொல்ல கேட்டுக்கிட்டாங்க. நாங்க இந்த கோரிக்கையை வற்புறுத்தோம், அவங்க கேட்டுக்கிட்டாங்க தவிர கடைசி வரைக்கும் அதை வெளியிடாததுக்கான காரணத்தை இப்போது வரைக்கும் கூட அவங்க வெளியிடல. இவ்வளவு பெரிய விவாதம் சட்டமன்றத்தில் இருக்குது. அவங்க காலத்துலதான் அந்த குழு அமைக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை பத்தி கேட்கவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அரசிடம் நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்களா? நிபுணர் குழுவினுடைய அறிக்கையை வெளியிடுமாறு வலியுறுத்தி இருக்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்கிற அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப அந்த திட்டமே ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு அதை வெளியிடுவதனால புதிய நிலைமைகள் ஒன்றும் ஏற்பட போறதில்லை. என்ன
சாத்தியக்கூறு பற்றி ஆய்வு செய்து மச்சேந்திரநாதன் அளித்த அந்த குழு அளித்த அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் வலியுறுத்தியும் திமுக அரசு அதை செய்யவில்லை என்று பே சண்முகம் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் திமுகவிற்கு சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். இந்த விஷயத்தில் திமுக வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அறிக்கையை மறைக்க வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை வெளியிட தயாரா என்றும் அவர் கோரியிருக்கிறார். திமுக ஆட்சியில் இருந்தபோதே அந்த நிபுணர் குழுவின் அறிக்கையை வெளியிடுமாறு சிபிஎம் வலியுறுத்தியதாக பே சண்முகம் கூறியிருந்தார். தாங்கள் வலியுறுத்தியும் திமுக அரசு அதை வெளியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.